மலை உச்சியில் தியானமாக அமர்ந்திருந்த பாகுபலி உலகின் சத்தத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டிருந்தாலும் மக்களின் துயரக் குரலை அவர் இதயம் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மகிஷ்மதி மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. வடக்கு பகுதியிலிருந்து புதிய அச்சுறுத்தல் எழுந்தது. காலகேயன் எனப்படும் கொடூர அரசன் பல சிற்றரசுகளை வென்று மகிஷ்மதியை நோக்கி படையெடுத்து வருவதாக செய்தி பரவியது. அவன் வாள் வெறும் நிலத்தை கைப்பற்றவில்லை, மனங்களையும் அடிமைப்படுத்தியது. மக்கள் மத்தியில் ஒரு குரல் மீண்டும் ஒலித்தது, பாகுபலி திரும்ப வேண்டும். முதிய தளபதி மலை உச்சிக்கு ஏறி பாகுபலியை சந்தித்தார். ஐயா, நாட்டுக்கு உங்களின் வழிகாட்டுதல் தேவை என்றார். அடுத்த நாள் மகிஷ்மதி மக்கள் முன் அவர் தோன்றினார். ஆனால் இந்த முறை அவர் வாளை மட்டும் ஏந்தவில்லை, அவரின் குரல்தான் ஆயுதமாக இருந்தது. பயம் என்பது எதிரியின் முதல் வெற்றி என்றார்கள். காலகேயன் படைகள் எல்லையை அடைந்தபோது அவர்களுக்கு எதிராக நின்றது ஒரு படை மட்டுமல்ல, ஒரு மக்கள் சக்தி. போர்க்களத்தில் பாகுபலி முன்னிலையில் நின்றார். மக்களின் ஒற்றுமையால் வந்தது. காலகேயன் தோற்றான். அவன் பிடிக்கப்பட்டு பாகுபலியின் முன் கொண்டு வரப்பட்டான். என்னை கொன்றுவிடு என்றான் காலகேயன் சினத்துடன். பாகுபலி அமைதியாக அவனை நோக்கினார். ஒரு உயிரை அழிப்பது எளிது, ஆனால் ஒரு மனதை மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி என்றார். அரசவையில் மீண்டும் ஒரு முறை அரியணை அவரை அழைத்தது. ஆனால் இந்த முறை அவர் வேறொரு முடிவு எடுத்தார்.